சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு முன்னுரை. சுற்றுச்சூழல் என்பது சுற்றுப்புறத்தை சூழ்ந்துள்ள இயற்கை சூழலின் சிறப்பை குறிக்கிறது. சுற்றுச்சூழல் என்ற சொல்லை சமூக பொருளாதார சூழல் என்ற சொற்களுடன் ஒப்பிட்டு வேறுபாடு அறிந்து கொள்ளலாம். பல சமயங்களில் சூழல் என்ற சொல் இயற்கை சுற்றுச்சூழலையே சுட்டிக்காட்டும். சுற்றுச்சூழல் நம்மைச் சுற்றியுள்ள உயிருள்ள, உயிரற்ற பொருள்களின் தொகுப்பைதான் சுற்றுச்சூழல் என்கிறோம். பெருகிவரும் விஞ்ஞான வளர்ச்சியால் விளைந்த நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து பார்த்தால் நன்மைகளைக் காட்டிலும் தீமைகளே அதிகம் இருக்கின்றன. அன்றைய நிலை. பண்டை காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் நிறைந்த முழுமையான உணர்வை பெற்றிருந்தான். அவனிடம் தொலைநோக்குப் பார்வை, தன்னலமற்ற தன்மை நிறைந்து தென்பட்டது. அதன் விளைவாய் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கையினை வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய நிலை. இன்றைய நிலையில் மெய்ஞானம் விஞ்ஞானம் தலைதூக்கி நிற்கிறது. கேள்விகளே அறிவின் விழிப்பு நிலை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அமைதி காணாமல் போயிற்று. வெற்று ஆரவாரங்கள் தலை தூக்கியது. பொதுநலமற்ற தொலைநோக்கு பார்வையற்ற சுயநலச் சமுதாயம் வேரூன்றி நிற்கிறது. அதன் விளைவாய் விளைந்ததுதான் 20ஆம் நூற்றாண்டு. நில மாசு. நில உயிரினங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. நிலத்தில் கலக்கும் ஆலைக்கழிவுகளும் அணுக்கழிவுகளும் செயற்கை உரங்களும் பிற நச்சுப் பொருட்களும் நிலத்தின் தன்மையை மாற்றிவிடுகின்றன. இதன் மூலம் பூமியுடன் தொடர்பு கொள்ளும் உயிரினங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. நிலத்தில் விளையும் காய்கறிகளில் இந்த நச்சுத்தன்மை படர்வதால் மனிதனின் உடலிலும் கலந்துவிடுகிறது. குழந்தைக்கு ஊட்டப்படும் தாய்ப்பாலில் கூட இந்த காய்கறிகளின் நச்சு கலந்திருப்பதாக மருத்துவ ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. நீர் மாசு. தண்ணீரை மாசுபடுத்துவது என்பது நிலத்தடி நீரை மாசுபடச் செய்யும். தேங்கி நிற்கும் தண்ணீருக்கு சரியான வடிகால் வசதிகள் இல்லாமல் போவதால் தண்ணீர் மாசுபடுகிறது. உலக அளவில் உள்ள தண்ணீரில் புள்ளி சுழி 1% மட்டுமே நாம் பயன்படுத்தும் குடிநீராகும். அந்த தண்ணீரும் தற்போது குறைந்தும் மாசுபட்டும் வருவது உயிரினத்துக்கே கேடு விளைவிக்கக்கூடியதாகும். வீட்டுக் கழிவுகள், ஆலைக் கழிவுகள் என கழிவுகளை இரண்டாகப் பிரிக்கலாம். இதில் ஆலைக் கழிவுகள் பெரும்பாலும் நச்சுத்தன்மை உடையதாக இருக்கின்றது. மனித அலட்சியங்களினால் அசட்டை செய்யப்படும் கழிவுகள் ஏதோ ஒரு வகையில் மனிதனையே சென்றடைகிறது. ஒலி மாசு. ஒலி மாசு என்பது மனதிற்கு ஒவ்வாத இயந்திரங்கள் பிறப்பிக்கும் இரைச்சல் அல்லது ஒலியாகும். அது மனிதனின் வாழ்க்கை முறைகளையும் விலங்குகளின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களின் செயல்பாடுகளையும் வெகுவாக பாதிக்கின்றது. பொதுவாக போக்குவரத்து நம்மை இக்காலத்தில் வெகுவாக பாதிக்கும் ஒலி மாசு. குறிப்பாக தானுந்து பேருந்து போன்ற மோட்டார் வாகனங்கள் ஆகும். அலுவலகங்களில் பயன்படும் கருவிகள், வாகனங்களின் ஹாரன் ஓசை, ஆலை இயந்திரங்கள், கட்டிடப் பணிகள், ஒளிபரப்பு கருவிகள், தரையை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், கருவிகள், மின்விசைகள், ஒலிபெருக்கி, மின்சார விளக்குகள் எழுப்பும் ஒலி, குரைக்கும் நாய்கள் ஆகியவை அனைத்தும் வீட்டின் உள்ளும் வீட்டின் வெளியேயும் இரைச்சல் உண்டாவதற்கான காரணிகளாகும். பசுமையில்ல விளைவு. பூமி சூரியனிடமிருந்து ஆற்றலை பெறுகிறது. இது பூமியின் நிலப்பரப்பை வெப்பமாக்குகிறது. இந்த ஆற்றல் வாயுமண்டலத்தில் கடந்து செல்லும்போது இதன் ஒரு குறிப்பிட்ட அளவு சிதறி போகிறது. பூமியிலிருந்தும் கடல் பரப்பிலிருந்தும் இந்த ஆற்றலின் ஒரு பகுதி வாயுமண்டலத்திற்குள் பிரதிபலிக்கப்படுகிறது. வாயுமண்டலத்தில் இருக்கும் சில குறிப்பிட்ட வாயுக்கள் பூமியை சுற்றி ஒரு விதமான போர்வை போர்த்தியது போன்று பரவியுள்ளன. அவையாவன கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு. இவைதான் பசுமையில்ல வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பசுமையில்ல கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் நீராவியுடன் சேர்ந்து வாயுமண்டலத்தில் 1%த்திற்கும் குறைவாகவே உள்ளன. வானிலை. உயர்ந்து வரும் வெப்பநிலை மழை பெய்யும் நிலவரங்களை மாற்றக்கூடியது. வறட்சி மற்றும் வெள்ளம் ஏற்படுதலை அதிகரிக்கச் செய்கிறது. பனிப்பாறைகள் மற்றும் துருவப் பனிப்படிவங்கள் உருகுவது அதிகரிப்பதால் கடல் மட்டம் அதிகரிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வரும் புயல், சூறாவளி போன்றவற்றுக்கும் வெப்பநிலை மாற்றங்களின் விளைவுகளே காரணம். கடல் மட்டம் அதிகரித்தல், கடல் நீர் வெப்பமடைதல், பனிப்பாறைகள் மற்றும் போலார் பனிப்படிவுகள் உருகுதலால் அடுத்த நூற்றாண்டுக்குள் சுமார் 1/2 மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரப்போகிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கடல் மட்டம் உயர்வதால் மணல் அரிப்பு ஏற்பட்டு நிலப்பகுதிகள் கடலில் மூழ்குதல், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது அதிகரிப்பது, நீர்நிலைகள் உவர்ப்பாக மாறுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். ஓசோன் படலம். துருவப்பகுதியில் வானில் விழுந்துள்ள ஓசோன் ஓட்டை இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது.
காற்றில் ஏற்படும் மாசு, குளோரோபுளூரோ கார்பன் இதன் முக்கிய காரணியாக விளங்கும். குளிர்சாதனப் பெட்டி, தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் போன்றவற்றிலிருந்து வெளியாகும் வாயுவும் ஓட்டைக்கு குறிப்பிடத்தக்க காரணமாக விளங்குகிறது. புற ஊதாக் கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியை பாதுகாக்கும் ஓசோன் படலம் வலுவிழப்பதால் தோல் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்கள் மனிதனுக்கு வருகின்றன. கடலின் மேற்பரப்பில் வாழும் மீன்கள் அழிகின்றன. நிகழ வேண்டிய மாற்றம். நாம் இந்த உலகை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஐம்பெரும் பூதங்களுக்கும் கேடு விளையாத வண்ணம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மனித இனத்தின் அறிவின் முதிர்ச்சியால் தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், இயற்கையின் செல்வமாகிய காடுகள், ஆறுகள், அருவிகள், மலைகள் இவையாவற்றின் நலன் குறையலாம். நாம் இயற்கையை பாதுகாத்தால் நம்மையும் இயற்கை பாதுகாக்கும். முடிவுரை. சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்பது வேறுபாடுகளற்று மனிதகுலம் முன்னெடுத்துச் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இவற்றை தவறவிடும் ஒவ்வொரு தருணங்களிலும் பூமியின் ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அன்றாடம் நிகழ்த்தும் சிறு சிறு செயல்களின் மூலம் நமது சுற்றுப்புறத்தைக் காக்கும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு. மேலும் சிறுவர்கள் விரும்பி படிக்கும் கதைகளுடன் இன்னும் பல சிறப்பம்சங்களைக் கொண்ட தமிழ் கதைகள் பார்க்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.